புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் 65 பேரின் நீதிமன்ற காவல் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திருகோணமலை மற்றும் பருத்தித்துறை நீதிமன்றங்களில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். மீனவர்களில் 34 பேர் நாகப்பட்டினத்தையும் 31 பேர் காரைக்காலையும் சேர்ந்தவர்களாவர். இவர்கள் கடந்த ஜூலை 30ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கையாலும் அச்சுறுத்தல் காரணமாகவும் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடந்த 2 மாதங்களில் ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதிகளில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் 76 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று பாம்பனில் 2வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தினார்கள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கதிரவன் உதிப்பதைப் போல் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் ஒரு அரசு இருக்கிறதா, தமிழக மீனவர்களும் இந்திய குடிமக்கள் என்ற எண்ணம் அதற்கு இருக்கிறதா என்கிற கேள்விகளை வைகோ எழுப்பியுள்ளார். தமிழறிஞர் அல்லாதவரை செம்மொழி நிறுவன இயக்குநராக நியமித்திருப்பது தமிழ் இனத்தை அவமதிக்கும் செயல் என்று மதிமுக எம்பி கணேசமூர்த்தி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்லம் ராஜுவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் இயக்குநர் பொறுப்பில் உள்ளவர்கள் நிர்வாக முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நீடிப்பதாகவும் அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் குரல் தர வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். தர்மபுரியில் 144 தடை உத்தரவு தொடர்வதால் தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் முதல் யூனிட்டில் மீண்டும் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் உள்ள கொதிகலன்கள் மற்றும் இயந்திரங்கள் பழுதடைந்தன. இதனால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் இடையே 630 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட 4 வழிச்சாலை திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. 42 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த சாலையை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்த முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வந்தன. ஆனால் நில ஆர்ஜிதம் செய்வதில் மாநில அரசின் ஒத்துழைப்பு கிடைக்காத நிலையில் திட்டத்தை நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. நெய்வேலியில் NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் 50% முன்னுரிமை அளிக்க கோரி சுரங்கத்தின் முன்பாக மறியல் நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. வேலை வாய்ப்பு தொடர்பாக கடந்த 2009ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றித் திரிந்த 6 காட்டு யானைகளும் பிடிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் மலை என்ற பெயரில் நடைபெற்று வரும் இந்த நடவடிக்கையில் கும்கி யானைகளை கொண்டும் மயக்க மருந்துகள் செலுத்தியும் யானைகள் பிடிக்கப்பட்டன. மொத்தமுள்ள 6 யானைகளில் 3 யானைகளை முதுமலை முகாமுக்கும் 3 யானைகளை பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பிற்கும் அனுப்பப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப வெளியேற்றப்படும் நீரின் அளவு கடந்த சில நாட்களாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. வினாடிக்கு 18,800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3000 கன அடி அதிகரிக்கப்பட்டு வினாடிக்கு 21,800 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மணிப்பூர் எல்லையில் மியான்மர் ராணுவம் ஊடுருவியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 22ஆம் தேதி நுழைந்த மியான்மர் ராணுவத்தினர் தற்காலிக முகாம்கள் அமைத்து தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் ஊடுருவியதாக கூறப்படும் பகுதியை மணிப்பூர் ஆளுநர் அஸ்வினி குமார் ஆய்வு செய்தார். மியான்மர் ராணுவம் ஊடுருவியதாக கூறப்படுவதை வெளியுறவு செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் மறுத்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எதிராக பெங்களூருவில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கில் ஆஜராகி வந்த அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நீக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட முடிவு செய்துள்ளார். பதவி நீக்கத்தை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுவை வாபஸ் பெற்றுக் கொண்ட பவானி சிங் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப் போவதாக அறிவித்தார். குஜராத் மாநிலம் வதோராவில் 2 அடுக்குமாடி கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 11 பேர் உயிரிழந்தனர். மாதவ் நகர் என்ற இடத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகளில் 13 குடும்பத்தினர் தங்கியிருந்தனர். கட்டிட இடிபாடுகளில் சிக்கிய 8 பேர் மீட்கப்பட்டனர். 30க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்த குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார்.
ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஹிந்துஸ்தான் பெட்ரோல் கார்ப்பரேஷன் நிறுவன சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 14 அதிகரித்திருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி நேரிட்ட விபத்தில் தீக்காயமடைந்து வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களில் 8 பேர் மும்பை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஹரியானாவில் குடிபோதையில் மருத்துவரை துப்பாக்கியால் சுட்ட காவலர் கைது செய்யப்பட்டார். கர்னால் என்ற இடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தள்ளாடியபடி வந்த அந்த போலீஸ்காரர் மருத்துவருடன் உரையாடினார். பின்னர் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து மருத்துவரை நோக்கி சுட்டார். மருத்துவர் சற்று சுதாரித்துக் கொண்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மும்பையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புகைப்பட பத்திரிகையாளர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சிறந்த சிகிச்சையும் கலந்தாய்வும் அளிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதனிடையே பாலியல் வன்செயல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தொழிற்சாலைகளுக்காக நிலம் கையகப்படுத்தப்படும் போது அவற்றின் உரிமையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைக்க இந்த மசோதா வழிவகுக்கும். அதன்படி கிராமப்புறங்களில் கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு சந்தை மதிப்பை விட 4 மடங்கும், நகர்ப்புறங்களில் சந்தை மதிப்பை விட 2 மடங்கும் இழப்பீடு கிடைக்கும். தெலங்கானாவிற்கு எதிராக ஜெகன்மோகன் ரெட்டி மேற்கொண்டுள்ள காலவரையற்ற உண்ணாவிரதம் குறித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திற்கு சிறைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உண்ணாவிரதம் தொடர்பாக ஜெகன் எழுத்துப்பூர்வமாக தங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் சஞ்சல்குடா சிறைத்துறையினர் கூறினர். தெலங்கானாவிற்கு எதிராக ஜெகன்மோகன் இன்று 4வது நாளாக சிறையில் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். மழை வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்த உத்தரகாண்டில் மறுவாழ்வு பணிகளை செய்து முடிக்க 1 வருடத்திற்கு மேல் ஆகும் என தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் இன்னும் இயல்பு வாழ்க்கை திரும்பவே இல்லை என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே ஒரு சில இடங்களில் மீண்டும் மழை பெய்து வருவதால் நிலச்சரிவு ஏற்பட்டு முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்திய பொருளாதாரம் 1991ஆம் ஆண்டிற்கு முந்தைய மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால்தான் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். பணக்காரர்கள் இந்திய பொருளாதாரம் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார்.